ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு செவ்வாய், 3ஆம் இடத்துல சூரியன் புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? பொதுவாக பாருங்கள், ராசிக்குள்ள குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் 2025 மே மாதம் வரை இருப்பார். இந்த குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க ரிஷபராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா, இப்போ குரு பகவான் பாருங்கள் 8ஆம் அதிபதி, மேலும் லாபாதிபதி. அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறார். ராகுங்கிறது விஷக்கிரகம். அப்போ உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை, ஒரு உடம்புல அரிப்பு, தேமல், அதே போல் வைத்தியத்திற்கே கட்டுப்படாத சில உடல் பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வழக்கமாக ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னா, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைன்னு போகிறீங்கன்னா டாக்டருக்கே புரியாது. ஏன் அப்படின்னா, குரு ராசிக்குள்ளே இருக்கிறார், குரு வீட்டில் ராகு இருக்கிறார். அதே போல் நிறைய பேருக்கு உடம்பு வெயிட் ஏறும். சாப்பாடெலாம் அளவாக தான் சாப்பிட்றாங்க, ஆனால் உடம்பு வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, குருவே ஒரு பிரம்மாண்ட கிரகம், அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறார். அது வேற ஒரு பாருங்கள், உடல் ரீதியாக மன ரீதியாக கவனம் தேவை. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா, ராசிக்குள்ளே இந்த மாதம் பாருங்கள் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இருக்கிறாங்க. ஆதிபத்திய ரீதியில் 2 பேருமே பாவர். அப்போ யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும், எங்கே போனாலும் நிதானமாக போகணும், ஒரு வண்டி வாகனத்தில் போனாலும் ரொம்ப கவனமாக போகணுங்க ரிஷபராசிக்காரர்கள். ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரையும் பொதுவாக குரு பாருங்கள் உங்களுக்கு பாவியாக வரக்கூடியவர், 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். பொதுவாக ஜென்ம குரு காலகட்டத்தில் தேவையற்ற அவமானங்கள்லாம் வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்லாம் கவனமாக நடந்துக்கணும். எப்போதும் ஒரு டென்ஷன் தெரியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு இருப்பது. இப்போ பாருங்கள், குரு உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இப்போ குரு பயணம் செய்கிறார். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நிறைய டென்ஷன் இருக்கும், ஒரு மன அழுத்தத்தை பார்க்க முடியும். அதனால் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா, அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா எந்த காரியமும் வெற்றிகரமாக நடக்கும். அதனால் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் கவனம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அதே போல் விரையாதிபதி செவ்வாய் இருக்கிறார். இப்போ செவ்வாய் உங்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. 12ஆம் அதிபதி செலவுக்காரர் ராசிக்குள்ளே இருக்கிறார். அவர் குருவோடு இருக்கிறார். பிள்ளைகள் வழியில் ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கிறார். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னா விரையாதிபதியோட குரு இருக்கிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள், செவ்வாயும் பாருங்கள் ஒரு ஸ்பீடு கிரகம், அவசரத்தை கொடுக்கும். எங்கேயாவது பாருங்கள் திடீர் முடிவெடுத்து எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதனால் திடீர் முடிவுகள் ஆகாது. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் யோசனை பண்ணி அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிழை வராது. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள சுக்கிரன் பாருங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து சஞ்சாரம் செய்து 10ஆம் அதிபதி சனி பார்க்குறார். 10ஆம் அதிபதி பார்க்குறதுனால புது வேலை கிடைக்கும். ஆனால் வேலைக்காக யார்ட்டையாவது பணம் கட்டுறதெல்லாம் ஆகாது. அதையும் பார்த்துங்க. உங்களுடைய சொந்த முயற்சினால உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியே 4ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகன் சனி பகவான் பார்வை பெறுகிறார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகன் சனியினுடைய பார்வை பெறுவது புது தொழில் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த மாதத்திலிருந்து ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வேலையை விட்டுட்டாங்கன்னா புது வேலை கிடைக்கும்.
அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அந்நிய கிரகம். அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும். அந்நிய நகடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் சனி 10ஆம் அதிபதி. ஒரு சிலருக்கு பாருங்கள் குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை தரும். அதே போல் குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில் முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் அதிபதி பார்க்குறாரு. இது சிறப்பு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது சிறப்பு தான். ஏன்னா 2 கிரகமும் நட்பு கிரகம். அதனால் உங்களுக்கு பண வசதியை கொடுக்கும், பணப்புழக்கத்தை கொடுக்கும். என்றைக்கும் பிறப்புகால ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருப்பது பார்த்திருப்பது பார்த்திங்கன்னா பணக்கார யோகத்தை கொடுக்கும். 2 கிரகமும் ஒரு வலிமையான கிரகம். சுக்கிரங்கிறது லட்சுமி, சனிங்கிறது தொழில். தொழில் மூலம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அப்போ சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதம் பார்க்க முடியும். அதே போல் சூரியன் பாருங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் முயற்சிகள் கைகூடும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது பார்த்திங்கன்னா சிறப்பாக அந்த காரியம் நடக்கும். அதே போல் உழைப்பால் உயர்வு பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல் மனசில் ஒரு புது தைரியத்தை கொடுப்பார் சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பார். அதே சூரியன் 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பார். ஆகஸ்ட் 17 தேதிக்கு பிறகு 4ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துக்கே போகிறார். வியாபாரம், தொழில் இதெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு. ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் 17 தேதிக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டம். பொதுவாக பிறப்பு ஜாதகத்தில் 4ஆம் மாதியும் 10ஆம் மாதியும் பார்த்துட்டு அது ஒரு புதையல் யோகத்தில் வரும். ஒரு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு கிரகநிலை அது. அப்போ ஆகஸ்ட் 17 தேதிக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் யோகம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. தொழில் மூலம் அதிர்ஷ்டம், வண்டி வாகன யோகம், பூமி யோகம், கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது, எழுதப்படாத இடத்தை எழுதுறது, புதிய முதலீடுகள் லாபம் தர்றது, இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை ஏற்பட இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 17 தேதிக்கு பிறகு. அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பொதுவாக ராகு பகவானுக்கு 11ஆம் இடம் ஒரு வலிமையான இடம். ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வெளிநாடு போய் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும். ராகு அந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ளே இருக்கிறார். பெருசாக முதலீடுகள் போடுற விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்கள் அது பெருசாக நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது உங்களால் முடியுமா, உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். பெருசாக முதல் செய்யலாம், பெருசாக யோசனை செய்யலாம், பெருசாக முயற்சி பண்ணலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. அதற்கு பாருங்கள் உங்களுக்கு அதற்கான ஒரு ஆதாயம், அதற்கான ஒரு தகுதி, அதற்கான வல்லமை உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்து செய்யணும். அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை சனி பார்க்குறதுனால உங்களுக்கு புது வேலை, அதிகாரம், அந்தஸ்து, நல்ல பணப்புழக்கம் இதெல்லாம் கொடுப்பார். உங்கள் ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 15, 16, 17 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 3, 4, 5, ஆகஸ்ட் 10, 11, 12, 13, 14, ஆகஸ்ட் 21, 22, 23, ஆகஸ்ட் 26, 27, ஆகஸ்ட் 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.